அண்மை செய்தி சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி மாரியம்மன் கோயிலில் திருவிழாவில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள கடைகளுக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். மோகன்ராஜ், சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டியில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. என்ன காரணத்திற்காக இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது? அங்கு தற்காலிகமாக மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளதா சொல்றாங்க. அங்குள்ள களச்சூழல் என்ன? திருவிழா என்றாலே வழிபாடு, கொண்டாட்டங்கள் இதற்கு குறைவில்லாம இருக்கும் அப்படிங்கறதா ஒரு முக்கியமான விஷயம். ஆனா ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரச்சனைகள் ஏற்பட்டு அது உச்சபட்சமாக கலவரமாக மாறக்கூடிய நிலை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படிங்கறத வேதனைக்குரிய விஷயம். அப்படிதான் சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தீவட்டிப்பட்டி பகுதியில மாரியம்மன் கோவில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டும் இந்த தேதியில பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாரியம்மன் கோவிலோட தேரோட்டம் நடக்க வேண்டிய சூழல்ல தான் இரு தரப்பினரிடையே வழிபாடு நடத்துவது தொடர்பாக ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு. இது தொடர்பாக காரியாம்பட்டி வட்டாட்சியர் அசீம்பானு தலைமையில அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அந்த அமைதி பேச்சுவார்த்தையிலும் இன்று பிற்பகல் உடன்பாடு எட்டப்பட்டது. ஆனால் தங்களின் முடிவு குறித்து இரு தரப்பினரும் நாளை தெரிவிப்பதாக ஒப்புக்கொண்டு சமரசம் ஏற்பட்டு கையெழுத்து இட்டு சென்றுள்ளனர். அதன் பிறகுதான் ஒரு சிலர் தூண்டுதலின் பேரில் இங்கே மோதல் ஏற்பட்டு வாக்குவாதத்தில் தொடங்கிய அந்த விஷயமானது பின்னர் மோதலாக மாறி ஒரு கலவரமாகவே வெடித்திருக்கக்கூடிய சம்பவம் தீவட்டிப்பட்டி பகுதியில் இன்னைக்கு வெறும் பதட்டமான ஒரு சூழலை ஏற்படுத்துச்சு. குறிப்பா ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை பெருசா ஆகாது அப்படிங்கறதுனால போதிய அளவுக்கான காவல்துறை இந்த பகுதியில் இல்ல. மாற இந்த பிரச்சனை கலவரமாக மாறிய பின்பு சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் தலைமையில தற்பொழுது இந்த பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட இந்த மோதல், அந்த மோதலை தொடர்ந்த கலவரத்தில் 5 கடைகளுக்கு தீ வைக்கப்பட்டதை அடுத்து இங்கே இந்த தீவட்டிப்பட்டி பிரிவில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கு. அதே போல மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. தற்பொழுது அந்த துண்டிக்கப்பட்ட மின்சாரத்தை சரி செய்யும் பணி நடந்துட்டு இருக்கு. கல்வீச்சு, இதனைத் தொடர்ந்து தீ வைப்பு என பல்வேறு கலவரங்களுக்கு இடையே தற்பொழுது அமைதி இந்த பகுதியில் திரும்பி இருக்கு. காவல்துறையினர் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. மேற்கொண்டு இங்கே பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளில் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் சேலம் மாவட்ட எஸ்பி அருண் கபிலனும் முகாமிட்டிருக்காரு. இந்த கலவரத்தை தொடர்ந்து இந்த கலவரத்தில் ஈடுபட்ட கிட்டத்தட்ட 23 பேர், இரு தரப்பிலும் 23 பேரை காவல்துறையினர் தற்போது வரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், இந்த கலவரம் வேண்டுமென்றே தூண்டப்பட்டிருக்கிறது. அதே போல கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் கடைகளுக்கு தீ வைத்தது, கல்வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டது என பல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த கைது நடவடிக்கை தொடரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாமல் இப்போது காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தாலும் சில பெண்கள் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த கைது நடவடிக்கையின் போது காவல்துறையினர் பெண்கள் சிலரையும் தாக்கியதாக இவங்க தரப்புல ஒரு புகார் சொல்லப்படுது, குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. எனவே இது போன்ற பிரச்சனைகளை சமாளித்து இந்த அமைதி இப்ப தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் நிலவரம் இந்த அமைதியான முறையில் தொடர வேண்டும் அப்படிங்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் காவல்துறை தரப்புல செஞ்சிட்டு இருக்காங்க. மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து இதை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அருணா. மோகன்ராஜ், கோயிலுக்குள் நுழைய ஒரு தரப்பினருக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படுவதன் காரணம் என்ன? பொதுவாக பாரம்பரியமாக இந்த தீவட்டிப்பட்டி மாரியம்மன் கோவில்ல பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வழிபாடு நடத்திட்டு இருந்ததாக தெரிகிறது. அதில் ஒரு தரப்பினருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது நீண்ட கால பிரச்சனையாக இருந்திருக்கு. எனவே இந்த ஆண்டு திருவிழாவில் தங்களுக்கும் இந்த வழிபாட்டு உரிமையை வழங்க வேண்டும் அப்படிங்கறத ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கு. குறிப்பா இது ஏற்கனவே நம்ம இங்கே விசாரிச்சு பார்க்கல, ஒரு 4 ஆண்டுகளாக இது போன்ற ஒரு பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நேரத்தில் இது போன்ற பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு அவர்களுக்குடன் ஒரு சமரசம் ஏற்பட்டு திருவிழா நடத்தப்பட்டு வந்தது. மாறா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பிரச்சனை உடன்பாடு எட்டப்பட்டிருந்தாலும் ஒரு சிலர், ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஒரு சிலரது தூண்டுதலின் பேரில் இந்த பகுதியில் ஒரு வாக்குவாதமாக தொடங்கியதுதான் இந்த பிரச்சனை கலவரமாக மாறி இருக்கக்கூடியதுக்கான காரணம். இது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் அப்படிங்கிறதுனால அதிகாரிகளும் வழிபாட்டு உரிமை அனைவருக்கும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை முன்வச்சுதான் இந்த பேச்சுவார்த்தையும் நடத்தியிருந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தையில தற்பொழுது இன்று பிற்பகல் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில
வழிபடலாம். இரு தரப்பினரும் யார் வேண்டுமானாலும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்ல வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு தான் அலுவலர்கள் தரப்பிலையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதற்கு உடன்படாத ஒரு சிலர் வாக்குவாதத்தில் அப்போவே ஈடுபட்டிருந்தாலும் உடன்பாடு எட்டியதை அடுத்துதான் கையெழுத்து பெறப்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே தான் இந்த வாக்குவாதத்தில் தொடங்கிய அந்த பிரச்சனையானது கலவரமாக மாறியிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பின்னர் விசாரணைக்கு பின்னர் தான் தெரிய வரும். எனவே காவல்துறையினர் இந்த கலவரத்திற்கு காரணமானவர்கள் யார் என்பது குறித்து தான் இப்ப தீவிரமா விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அருணா, சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டியில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அது கலவரமாகவும் மாறி உள்ளது. இதற்கு அந்த மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இரு தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி.